ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் டியூஸ்டே ஈவினிங். அம்மா வீட்டிலேருந்து ஈவினிங் டைமில் தான் வந்தேன். கொஞ்ச நேரம் அக்கா கிட்டே பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய டின்னர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வீட்டுக்குள்ளேயே வந்தேன். வந்தப்புறம் பார்த்திங்கன்னா டயர்டாக இருந்துச்சு. சரி ஒரு கப் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் திருவிட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து கிரேவி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது என்ன மீன் பார்த்திங்கன்னா கிளாத்தி மீனோட தொலியை உரித்து தான் வந்து சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இதை வந்து உரிக்கிற ட்ரிக் வந்து எங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து அவங்க கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க தொலியை உரித்து நீட்டாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 தண்ணி கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து க்ளீன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா தலைக்குள்ளே ஒரு தூண்டில் இருந்துச்சு. அதை வந்து எடுத்து வெளியே போட்டுட்டேன். நம்ம வந்து மீனை கட் பண்ணி தானே வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீட்டாக கழுவிட்டு தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் எப்போவுமே. ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும். கிளாத்தி மீனை பொறுத்த வரைக்கும் கூட்டு குழம்பு மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு புளி கரைச்சி ஊற்றிட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு எல்லாமே ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி இந்த மாதிரி வச்சுருங்க. மீன் இருக்கிற லெவல் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஒரு மிளகாவை ஸ்ட்ரைட்டாக கீறி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நல்லா வத்த காஞ்சால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவியும் தேவை இருக்குது. அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போதே நான் வந்து என்னோடய கிரேவியை வந்து ஆஃப் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 துண்டு எடுத்து தனியாக வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரை சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால் வந்து 3 துண்டு எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு ரிமைனிங் உள்ளதை வந்து ஃப்ரீசரில் வந்து போட்டுட்டேன். மீதி இருக்க மீனை பார்த்திங்கன்னா அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீசர்லேயே வந்து போட்டு வச்சிட்டேன். அது எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி தான் வந்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணிவிட்டு டேரெக்டாக பொரிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வத்த காஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் கிரேவியும் எனக்கு தேவை இருக்குது. அந்த கன்சிஸ்டன்சியில் வரும்போது நான் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து ஃபிஷ்ஷவே வந்து பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். டைம் வந்து 8:15 ஆயாச்சு. இனி வந்து சாப்பிட்ற வேண்டியதான். பாய்.